குட் மார்னிங். என்ன தாத்தா, என்ன ஆகாயத்தை பார்க்குறீங்க? ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுறீங்களா? ஏன் செல்வங்களே, நான் ஆகாயத்தை ஆராய்ச்சி பண்ணவில்லை. அதற்கு மத்தியில் இருக்கும் உலகத்தை ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். என்ன ஆராய்ச்சி என்றால், காவேரி பூம்பட்டினம் என்ற இடத்திற்கு அடியில் ஒரு பெரிய நகரமே தண்ணீரில் மூழ்கி கிடக்கிறது. அது எப்படி, அந்த பெரும் நகரம் எப்படி தண்ணிக்குள் மூழ்கி இருக்கிறது என்ற ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி இருக்கிறது. என் தலை சும்மா இல்லை. இந்த கேள்விக்கு என்ன பதில் என்று நானே யோசித்தேன். பதிலையும் கண்டுபிடித்து விட்டேன். தாத்தா, நீங்கள் ஒன்றையுமே விட்டு வைக்கவே இல்லையா? நான் என்ன ஆராய்ச்சி பண்ணேன், என்ன ஒரு முடிவை கண்டுபிடித்தேன் என்றால், என்னுடைய மனக்கணக்கு அவ்வளவுதான். நான் சொல்வது பெரும்பாலும் எல்லாம் என்னுடைய கற்பனைகளே. அந்த கற்பனைகளே விற்பனை, அந்த கற்பனைகளை உண்மை. என்னவென்றால், அந்த காவேரி பூம்பட்டினத்தில் அடியில் இருக்கும் பெரும் நகரம் எப்படி தண்ணிக்குள் மூழ்கியது என்ற கேள்விக்கு என்ன பதில் என்றால், அந்த அப்பேற்பட்ட அழகான நகரம் தண்ணிக்குள்ளே மூழ்கவில்லை. தெரிந்து கொள்ளுங்கள், தண்ணீர் தான் மேலே நோக்கி வந்துவிட்டதே தவிர இந்த பூமி அடிக்குள் போகவில்லை. என் செல்வங்களே, மற்றொரு சாஸ்திரத்தை சொல்லுகிறேன். எப்படி அந்த பெரும் நகரம் தண்ணிக்குள் மூழ்கி இருக்கிறதோ, அதே போல் பல ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு நமது தமிழ்நாடு கூட தண்ணியில் மூழ்கப்பட்டு இருக்கும். எஸ் செல்வங்களே, தெரிந்து கொள்ளுங்கள். அந்த அப்பேற்பட்ட அழகான நகரம் எப்படி தண்ணிக்குள்ளே மூழ்கியது என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். நான் என்னுடைய இமேஜினேஷன், கற்பனையின் மூலமாக சொல்லுகிறேன். அதுவும் உண்மை. அந்த நகரம் தண்ணிக்குள்ளே மூழ்கவில்லை. தண்ணீர் தான் அந்த நகரத்திற்கு மேலே வந்துவிட்டது. உலகம் சுற்றும் பொழுது தண்ணீர் இடம் மாறி நிலை மாறி உயரப்பட்டது. அந்த நகரம் அங்கே தான் இருக்கிறது. ஓகே செல்வங்களே, வணக்கம்.